வையகம் வாழ்க வளம். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. அடுத்த நிகழ்ச்சியாக மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்க பேராசிரியர் குமரன் ஐயா அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு. ஐயா அவர்கள் அரக்கோணம் ஜோதி நகர் அறக்கட்டளையிலே திட்ட அலுவலராக இருக்கின்றார்கள். ஐயா 20 ஆண்டு காலமாக இந்த மனவளக்கலையிலே தொண்டாற்றி கொண்டிருக்கிறார். ஐயா அவர்கள் அட்வான்ஸ் டிப்ளமோ, அது எம்இ, அந்த பாடத்திட்டத்தில் ஒய்ஹெச்சி பட்டம் பெற்றிருக்கிறார்கள். அவருக்கு சொன்னா 37 வருடம் தென்னக ரயில்வேயில் பணியாற்றி 2018 ஓய்வு பெற்றுள்ளார். அவர் இந்த தொண்டுக்கு வந்த காலத்துல செல்வ மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில 100 மாணவர்களுக்கு ஒய்ஒஇ டிப்ளமோ வகுப்புகள் நடத்த ஏற்பாடு செஞ்சு அதுக்கு தலைமையேற்று நடத்தியுள்ளார்கள். அடுத்து ரயில்வே தொழிலாளர்களுக்கு மனையிலேயே தவமையம் துவங்கி பயிற்சிகள் கொடுத்துள்ளார். ஜூம் இணையத்துல ஒரு 50 வகுப்புகள்ல பல்வேறு தலைப்புகள்ல சிந்தனை வழங்கியுள்ளார். அவருடைய குடும்பத்திலும் மனவளக்கலையை பழக்கப்படுத்தியுள்ளார்கள். மனைவி, மகள் அவங்க பிரம்ம ஞானம் வரை பயின்றுள்ளார்கள். அத்தகைய சிறப்பு மிக்க ஐயா அவர்களை எம்எஸ்சி பாரதாசன் யூனிவர்சிட்டி அட்வான்ஸ் டிப்ளமோ அழியார் மற்றும் எஸ்ஆர்எம் செகண்ட் செமஸ்டர் பாடங்கள் மாணவர்களுக்கான இறைஞானமும் முழுமை பெறும் என்ற பாடத்திலே வான்காந்தம் வானியல் என்ற தலைப்பில் உங்களுக்கு பாடம் எடுக்க உள்ளார்கள். ஐயா அவர்களை திருவள்ளூர் மண்டல அனைத்து அறக்கட்டளைகளின் சார்பாகவும் அனைத்து மாணவர்களின் சார்பாகவும் அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க. நன்றிங்க அம்மா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன் ஜெயந்தி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்லா கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா. சரிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எங்கும் நிறைந்துள்ள இறையாற்றலை வணங்கியும், இந்த பூமியில் தோன்றிய சித்தர் பெருமக்கள் மகான்களை வணங்கியும், என் பெற்றோரை வணங்கியும், இறை தத்துவத்தை நமக்குள் மிக எளிமையான முறையில் உணர்த்திய ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கியும், உலக சமுதாய சேவா சங்கத்தை சிறப்பான முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நமது WCSC தலைவர் பத்மஸ்ரீ SKM மயிலானந்தம் ஐயா அவர்களை வணங்கியும், விஷன் மாணவர்களுக்காக ஒரு தனியாக ஜூம் மூலம் வகுப்புகள் எடுக்க ஒப்புதல் அளித்த நமது திருவள்ளூர் மண்டலத்தின் தலைவர் பேராசிரியர் டி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கியும், இந்த இணையத்தின் கோஆர்டினேட்டர் பேராசிரியர் மற்றும் மண்டலத்தின் VP ஸ்மார்ட் உபதலைவர் அவர்களையும் வணங்கி, ராதா பிரகாஷ் அவர்களை வணங்கியும், அனைத்து விஷன் வகுப்புகளையும் பதிவு செய்து அதை வேதாத்திரிய உலகம் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலிலே பதிவேற்றம் செய்து நத்தொண்டு ஆற்றிக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களை வணங்கியும், சாந்தி தவம் இயற்றி சிறப்பான முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் ஜெயந்தி லட்சுமணன் ஐயா அம்மா அவர்களை வணங்கியும், குரு வணக்கம் இறை வணக்கம் பாடிய ஜெயந்தி மற்றும் அருள்நிதி வள்ளி அம்மாள் அவர்களை வணங்கியும், இந்த இணைப்பில் இணைந்துள்ள MSc செகண்ட் இயர் மற்றும் அட்வான்ஸ் டிப்ளமோ மற்றும் SRM பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் இருபால் மாணவர்களை வணங்கியும், மற்றும் இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து அறக்கட்டளைகளின் PROs ப்ரோக்ராம் ஆபீசர்ஸ் மற்றும் அறக்கட்டளையை சேர்ந்த நிர்வாகிகள் இருபால் மெய்யன்பர்களை வணங்கியும், இந்த வான்காந்தம் வானியல் என்ற தலைப்பிலே வகுப்பினை நடத்த இருக்கின்றேன். வாழ்க வளமுடன். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அப்பேரறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வாம். வாழ்க வளமுடன்.
மாணவர் செல்வங்களே, இப்பொழுது நாம் திருவள்ளூர் மண்டல ஜூம் இணைப்பு என்று சொல்லக்கூடிய இந்த ஜூம் மூலம் என்று சொல்லக்கூடிய ஸ்பேஸ் டிராவலில் கிட்டத்தட்ட 76 பேர் இப்பொழுது நாம் ஏறி அமர்ந்து விட்டோம். இந்த ஸ்பேஸ் டிராவலை நம்மளுடைய கோஆர்டினேட்டர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்கள் இதை நம்மை இந்த பேரியக்க மண்டலம் வரை அழைத்து சென்று மிக 1 மணி நேர வகுப்பிலே சிறப்பான ஒரு கருத்துக்களை எடுத்து சொல்வதற்கு அந்த ஸ்பேஸ் டிராவலில் நானும் ஒரு கைடாக உங்களுக்கு வரப்போகிறேன். என்னால் முடிந்த இந்த வான்காந்தம் மற்றும் வானியல் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சங்களை பற்றி, பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை நிகழ்வுகளை பற்றியும் இந்த ஸ்பேஸ் டிராவலில் பயணித்து சுத்தவெளியில் இறங்கி, அதாவது பேரியக்க மண்டலத்தில் இறங்கி நாம் வகுப்பு நடத்த இருக்கின்றோம். பிறகு அங்கிருந்து திரும்பி வரைக்கின்றோம். ஆகவே மாணவர் செல்வங்கள் என்னுடைய கருத்தினை ஆழ்ந்து கவனிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்பொழுது ஸ்பேஸ் டிராவல் புறப்பட்டு விட்டது. நாம துவாதசாங்கம் 2,30,000 மைல்களுக்கு அப்பால் உள்ள சந்திரனுக்கு சென்று விட்டோம். அவ்வளவு விரைவில் போகுது இந்த டிராவல், ஸ்பேஸ் டிராவல். மீண்டும் 9 கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியனை நாம் நெருங்கி விட்டோம். இப்பொழுது இந்த பிரபஞ்ச களத்திலே பேரியக்க மண்டலத்திலே லான்ச் ஆயிடுச்சு. எல்லாரும் கீழே இறங்கி நல்லா இந்த வான்காந்தத்திலே மிதந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்பொழுது வான்காந்தம் என்ற தலைப்பிலே காந்தம் அப்படின்னா என்ன, அலை நீளம் என்றால் என்ன, பஞ்சதன் மாத்திரைகள் என்றால் என்ன, காந்தம், மின்சாரம், ரசாயனம் இவற்றை பற்றியும், அலைகள் ஏன் ஓடுவதில்லை நிற்பதும் இல்லை என்பதை பற்றியும், வண்ணங்கள், சுவை, மனம் இவற்றை பற்றியும் அந்த வான்காந்தம் என்ற தலைப்பிலே பார்க்க இருக்கின்றோம். வாழ்க வளமுடன். நமது அருத்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்றது என்று ஆரம்பத்துல ஒரு கவியை நமக்கு எழுதியிருக்கிறார். அதான் இறை வணக்க பாடல். அந்த கவி இன்னும் சிறிது காலம் அவர் சிந்தித்து அந்த ஆதியனும் பரம்பொருள் ஏன் எப்படி எழுச்சி பெற்றது என்று மேலும் சிந்தித்து அவர் நினைவு கூறும்போது அப்புறம் ஒரு கவியை எழுதுறாரு. என்ன கவின்னா, அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே. அப்போ அவருக்கு நல்ல மனசுக்கு பட்டது. இந்த ஆதியனும் பரம்பொருள் ஏன் எழுச்சி பெற்றது என்ற ஒரு சிந்தனை வரும்போது, அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்டகோடி அனைத்தும் ஆக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவியை எழுதுறாரு. இன்னும் சிந்திக்கிறாரு. இந்த அழுத்தம் எனக்கூடிய உந்து ஆற்றல் இறைநிலைக்கு எப்படி வந்தது என்று மேலும் இந்த பிரபஞ்ச ரகசியத்தை தவ நிலையிலே நுணுகி ஆராய்ச்சி பண்றச்ச அவருக்கு இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்த ஆற்றலினால் என்ற ஒரு கவியை நமக்கு, பிரம்மஞான கவியை நமக்கு கொடுக்கிறார். அப்போ இறைநிலை ஏன் அழுத்தம் பெறுகிறது என்றால், தன்னுடைய செல்ஃப் கம்ப்ரசிவ் பிரஷர் போர்ஸ்னால, சரௌண்டிங் பிரஷர் போர்ஸ்னால அது அழுத்தம் பெற்று அதுல இருந்து தன்மாற்றம் அடைந்து வந்ததுதான் இறை துகள், விண், மூலகம், பிரபஞ்சம் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த இறை துகள்கள் இறைநிலையின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் அது எழுச்சி பெற்று முதல் தன்மாற்றமாக வந்ததுதான் இந்த இறை துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இறை துகள்கள் மீண்டும் பல கூடி அது விண்ணாக தன்மாற்றம் பெறுகிறது. இறை துகள்களின் கூட்டு இயக்கமே விண். இது பிரபஞ்ச தோட்டங்களுக்கெல்லாம் காரணமாகிய மிக நுண்ணிய இயக்க மூலக்கூறு தான் இந்த விண் என்று சொல்லக்கூடியது. எல்லாத்துக்கும் தோற்ற பொருட்கள் அத்தனைக்குமே காரணமானது இந்த விண் என்று சொல்லக்கூடியதுதான். இந்த விண் பேரியக்க மண்டலம் முழுவதும் ஒரு ஆற்றல் களமாகவும் ஒவ்வொரு உயிர்களிடத்துல உயிராற்றலாகவும் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதான் விண்ணுன்னு சொல்றாரு மகரிஷி அவர்கள். அப்ப விண்ணுல இருந்து வேற என்ன உற்பத்தி ஆச்சு? பல விண்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்கள் சேர்ந்து கூட்டாக இயங்கும் போது அதற்கு மூலகம் அல்லது பேரணு அல்லது ஆங்கிலத்துல எலமெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு விண்ணும் ஒன்று சேரும் போது அது மூலகமாக தன்மாற்றம் அடைகிறது. இப்படி மூலகங்கள் ஆகி இந்த மூலகம், இந்த சொத்து வெளியில் உள்ள அந்த விண்களில் உள்ள இறை துகள்கள் தன்னைத்தானே சூழலும் தன்மை உடையது. ஏன் தன்னைத்தானே சுத்துது அப்படின்னு சொன்னா, இப்ப நாம ஒரு பரோட்டா கடையில போய் பார்த்தோம்னு சொன்னா,
அந்த ஒவ்வொரு உருண்டு இருக்குன்னா நம்ம 2 கையில அப்படியே நீட்டா அப்படியே ஒரு பாம்பு மாதிரி ஒரு ரோல் மாதிரி வச்சுட்டு ஒரு 4 பக்கம் இந்த அழுத்துவாங்க. அழுத்தும் போது இந்த கையில நம்ம கட்டைவிரல பக்கத்துல ஒரு பால் மாதிரி வரும். இப்படி பிடிங்கி 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 போடுவாங்க. அப்ப எல்லாமே ஒரே ஈவனா இருக்கும். இப்படி 4 பக்கம் சூழ்ந்து அழுத்தினாலே எழுச்சி பெறுது. அது மாதிரி சுத்தவெளி 4 பக்கங்களில் சூழ்ந்து அழுத்தத்தினாலே எழுச்சி பெற்று அதுல இருந்து தோன்றிய இறை துகள்கள் பல கூடி அந்த பல கூடி விண்கள் ஒன்று சேர்ந்து அது மூலகங்களாக தன்மாற்றம் அடைகிறது என்று அருட்தந்தை அவர்கள் நமக்கு வலியுறுத்துகிறார்கள். அப்போ அப்படி தன்மாற்றம் அடையும் போது இந்த காந்தம் என்பது எப்படி உருவாச்சு அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். இந்த காந்த விண்துகள்களிலிருந்து வெளியேறக்கூடிய இறை துகள்கள் விளக்கும் ஆற்றல் தான் காந்தம் சொல்றாரு மகரிஷி அவர்கள். இன்னும் நல்லா ஈஸியா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இந்த விண்துகள்கள் உள்ள இறை துகள்கள் தன்னைத்தானே சுத்திக்கிட்டும் மீண்டும் இறைநிலையோடு உரசும் போது ஏற்படக்கூடிய ஒரு அலை இருக்குது பாருங்க, அதுதான் விரிவலைகள் தான் காந்தம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப காந்தம் என்னால் என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். விண்களில் உள்ள இறைத்துகள்கள் தன்னைத்தானே சுழன்று கொண்டும் மீண்டும் இறைநிலையோடு உரசும் போதும் ஏற்படக்கூடிய விரிவலைகள், அந்த ஸ்ப்ரெட்டிங் வேவ்ஸ். நம்ம ஒரு ஃபேன் சுத்துதுன்னு சொன்னா ஒரு வேவ் வருதா இல்லையா, அலை இயக்கம் வருதா இல்லையா, அந்த அலை இயக்கத்திற்கு தான் காந்தம் அப்படின்னு பேரு. அப்ப அந்த காந்தத்தினுடைய ஆற்றல் எப்படி இருக்கும், விரிவலைகள் எப்படி இருக்கும்னா விளக்கும் ஆற்றலாக இருக்கும். அதாவது ரிபல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்கும் ஆற்றலாக அந்த காந்த தன்மைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் விளக்கும் ஆற்றல் என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள் மகரிஷி அவர்கள். அப்ப காந்தம் இது வான்காந்தம் என்று ஏன் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, சுத்தவெளியில் உள்ள விண்களில் உள்ள இறைத்துகள்களின் கரைசலே வான்காந்தம். டெபினிஷன் நல்லா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சுத்தவெளியில் உள்ள விண்களில் உள்ள இறைத்துகள்களின் கரைசல், எப்படி ஒரு கற்பூரம் நம்ம கொளுத்து விட்டா அப்படியே எரிஞ்சு கரிஞ்சு மறைஞ்சு போகுது இல்லையா, அது மாதிரி இது ஏற்படக்கூடியதுதான் வான்காந்தம். பேரியக்க மண்டலம் முழுவதும் உள்ள காந்தம் என்பது ஒரே ஆற்றல் தான். அது இயக்கும் இடத்திற்கு ஏற்ற பெயர்கள் தான் வான்காந்தம் என்றும் மின்காந்தம் என்றும் ஊன்காந்தம் என்றும் பலவிதமாக பிரித்து பேசுகிறார்கள். இந்த காந்தத்திற்கு பேர் இருக்கு. சுத்தவெளியிலேயே இயங்குவதனால இதற்கு வான்காந்தம் என்றும், அதாவது ஊன்காந்தம் என்பது ஜீவகாந்தம். ஒவ்வொரு உயிர்களிடத்துல அந்த விண்ணு தான் உயிராற்றலாக இருக்கிறது என்பதை நாம் தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ விண்கள் ஜீவ உடம்புல இருக்கக்கூடிய விண்கள் பல உயிர் துகள்களின் தொகுப்பு. அந்த உயிர் துகள்கள்ல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இறை துகள்களின் தொகுப்பு. அப்போ ஜீவன்களில் உள்ள உயிர் துகள்களில் உள்ள இறை துகள்களின் கரைசலே ஜீவகாந்தம். இது ஜீவன்ல நடைபெறுவதனாலே இதற்கு ஜீவகாந்தம். அது சுத்தவெளியில நடைபெறுவதனாலே அதற்கு வான்காந்தம். அதான் ஊன்காந்தம் வான்காந்தம். ஊனன்னா இந்த உடல், இந்த உயிர், இந்த உடல்ல இருக்கக்கூடிய ஊன்காந்தம்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். சுத்த தமிழ்ல ஊன்காந்தம் என்று சொல்வார்கள். அப்புறம் அந்த மின்காந்தம் எப்படி ஆகுதுன்னு சொன்னா, அதாவது காந்தத்தின் தன்மையை இன்னும் திணிவுபடுத்தும் போது அது மின்காந்தமாக கன்வெர்ட் ஆகுது. காந்தத்தின் தன்மையை மேலும் உற்பத்தி ஆகும் போது அது தன்மையை இன்னும் திணிவுபடுத்தும் போது மின்காந்தமா மாறுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வான்காந்தம், மின்காந்தம், ஊன்காந்தம் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப விண்ணில கரையுது. எது கரைகிறது அப்படின்னு சொன்னா, விண்களில் உள்ள இறை துகள்களில் கரைசல். கற்பூரம் எப்படி கரைஞ்சி ஒண்ணுமே தெரியாது நமக்கு. அந்த வேகம் குறைந்து மீண்டும் இறைநிலையோடு மறைஞ்சு போறதுதான் கரைசல். விண்ணிலிருந்து அதாவது நிறைய இறை துகள்கள் வெளியேறுவதால் விண்ணின் சுழற்சி வேகம் குறைஞ்சு போகும். அப்படி குறையும் போது என்ன ஆகுதுன்னா, வெளியேறிய இறை துகள்கள் சுத்த வெளியில போய் கரைந்து விடுகிறது. எல்லா இறை துகள்களும் வெளியேறி முடிவில் அந்த இறைநிலையாகவே கன்வெர்ட் ஆயிடும். ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, ஸ்லைடு பார்த்து சொல்ற மாதிரி இல்லைங்களா ஐயா? ஸ்லைடுக்கு தகுந்த மாதிரி அப்படியே சொல்லிட்டே வந்தீங்கன்னா நான் ஸ்லைடு மூவ் பண்ணுவோங்க ஐயா. நீங்க நெக்ஸ்ட் சொல்லிட்டு வாங்க ஐயா. ஓகேங்க, நன்றிங்க, வாழ்க்கை. அப்ப வான்காந்தம் பத்தி இப்ப பார்த்தோம். அடுத்து தள்ளுங்க ஐயா. ரைட். இப்ப இந்த வான்காந்தத்துல அலை நீளத்திற்கு போறதுக்கு முன்னாடி அந்த விண்ணின் கரைசலை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். அந்த காந்த அலைகள் என்பது என்ன என்பதை நாம் பார்க்கும்போது
காந்தமாக விண்ணின் உள்ளே இருந்து இறை துகள்கள் விண்ணிற்கு வெளியே வரும்போது அதை காந்த அலைகள் என்று சொல்கிறோம். அதாவது ஒவ்வொரு விண்களிலேயும் உள்ளார அந்த இறை துகள்கள் இருக்கு. அந்த இறை துகள்கள் அந்த ரிபல்சிவ் போர்ஸ்னால வெளியே தள்ளப்படும் போது அங்கே ஏற்படக்கூடிய அலைகள் தான் காந்த அலைகள் என்று சொன்னதான் அந்த காந்தம், வான்காந்தம். இது சுத்தவெளியில நடைபெறுவதனால இதற்கு வான்காந்தம் என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி பிரபஞ்சம் முழுவதும் விண்ணிலிருந்து வெளியேறுகின்ற அத்துணை இறை துகள்களுக்கு விரிவலை என்று சொல்லக்கூடிய உண்டு. எந்த ஒன்று இயங்கினாலும் there should be some spreading waves. அந்த ஸ்ப்ரெட்டிங் வேவ்ஸ்னால ஒவ்வொரு அலையிலையும் விரியும் போது சுத்தவெளியோடு தடுக்கப்படும் போது அந்த அலை போய் அந்த சொத்தவெளியிலேயே லயமாகி விடுகிறதுனாலே இதற்கு காந்த அலைகள் என்று பெயர். விளக்கும் ஆற்றல் அப்படின்றது எப்படி கிரியேட் ஆகுதுன்னு சொன்னா, ஒரு ரங்கராட்டனம் திருவிழாவுக்கு போகும்போது பார்க்கலாம். ஒரு குதிரை இருக்கிற பொம்மை மாதிரி இருக்கும் ரங்கராட்டனம். அந்த ரங்கராட்டம் சுழலும் போது என்ன ஆகும் சொன்னா, அந்த சுழற்சியின் காரணமாக அப்படியே அந்த குதிரை விரியும். பொம்மை குதிரைங்க அப்படியே விரிந்து ஓடும். ஸ்லோ பண்ணும்போது அப்படியே கீழே நின்றுடும். அது மாதிரி விண்வெளியில் உள்ள இறைத்துகள்கள் கரைந்து வெளியேறும் போது அது வேகம் குறைஞ்சு மீண்டும் சொத்து வெளியிலேயே லயமாகி விடுகிறது என்பதை அருட்தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். ஐயா தள்ளுங்க. இப்போ இந்த விளக்கும் ஆற்றல் எப்படின்னு சொன்னா, இறைவெளி தன்னிருக்க சூழ்நிறுத்தும் ஆற்றல் செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் பிரஷர் போர்ஸ் மூலமாக விண்ணு சுழல்வதால் உண்டாவதே விளக்கும் ஆற்றல். ஒவ்வொரு சூழ்நிறுத்தும் ஆற்றலால தான் இந்த விளக்கும் ஆற்றல் கிரியேட் ஆகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விளக்கும் ஆற்றல் தன்னிருக்க சூழ்நிறுத்தும் ஆற்றல் காரணத்தினால்தான் இரண்டு விண்கள் ஒன்றோடு ஒன்று சேராத பொத்தியக்கமாக இருக்கிறது. இறை துகள்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விண்ணாக வரும். அந்த விண்கள் ஒன்றை ஒன்று ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறுத்தியும் தள்ளியும் வைத்துக் கொண்டு அது பொத்தியக்கமாக இருக்கிறது. அப்படி இயங்கும் போதுதான் அதற்கு மூலகம் என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். இதுல 4 வகையான விண்கள் இருக்குன்னு நாங்க ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், பிளாக் ஹோல்ஸ், கருந்துளை என்று சொல்லக்கூடியது. அது அந்தந்த இயக்கத்திற்கு வேகத்திற்கு தகுந்த மாதிரி வேகம் குறையும் போது அதனுடைய பெயர்கள் மாற்றம் பெறுகின்றன என்பதை அருட்தந்தை அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள். தத்துவ ஞானிகள் என்னென்ன சொல்றாருன்னா, இறைத்துகளை டஸ்ட்ன்றாரு, நுண்ணணு என்று சொல்கிறார்கள், பரமாணுன்னு சொல்கிறார்கள், இறைநிலையினுடைய மிக நுண்ணிய பகுதி என்று சொல்வார்கள். அதே மாதிரி விண்ணை எனர்ஜி பார்ட்டிகல் சொல்லுவாங்க, அணுன்னு சொல்லுவாங்க, இறைத்துகள் கூடிய கூட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கே மூலகத்துக்கு என்னென்ன பேர் வச்சிருக்காங்கன்னு சொன்னா, எலமெண்ட்னு சொல்லுவாங்க, பேரணு என்று சொல்லுவார்கள், விண்களின் தொகுப்பு இயக்கம் என்று கூறுவார்கள். இந்த மூலகங்களின் கூட்டுத்தான் எல்லா தோற்ற பொருட்களும் உயிரினங்களும் என்று தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று இந்த அனைத்து தோற்றங்களும் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பாடல் மூலமா நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இறைநிலையின் இறைத்துகள் ஆகும் போது ஏற்படும் ஒரு 3 வகை மாற்றங்கள் நமக்கு சொல்லியிருக்காரு. ஐயா அடுத்த ஸ்லைட் போங்க ஐயா. இப்ப இந்த விரிவு பெற்ற அலைகள் மீண்டும் தொடர, ஒவ்வொரு அலை நீளம் என்பது எப்படி என்றால் அளவெடுப்பது எப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு குளத்துல தண்ணீர் இருக்கும் இல்லையா, ஒரு கல்லு போட்டோம்னு சொன்னா அப்படியே வட்ட 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 வட்டமா போயிட்டு அந்த எண்டுக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி வருது இல்லைங்களா. இப்படி விரிவு பெற்ற அலைகள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அலையினால் வேகம் ஏற்பட்டு செல்லும் போது எவ்வளவு நீளம் போய் மடிந்து மறுபடியும் எழுந்து திரும்ப செல்கிறதோ இந்த இறைப்பட்ட நீளத்திற்கு தான் அலை நீளம் என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். இது இறைத்துகள்கள் மீண்டும் ஐயா அட்மிட் பண்ணுங்க ஐயா. குமரன் ஐயா இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க ஐயா. சரிங்க. அதாவது அலை நீளம் என்பது இறைத்துகள்கள் மீண்டும் இறைநிலையோடு உரசும் போது உண்டாகும் விரிவலைகள் இருக்கு இல்லைங்களா, அது சொத்த வெளியில போய் தடுக்கப்பட்டு அந்த விரிவு பெற்ற அலை மீண்டும் மீண்டும் மடிந்து தொடர்ந்து அலையினால் வேகம் ஏற்பட்டு செல்லும் போது எவ்வளவு நீளம் போய் மறுபடியும் எழுந்து செல்கின்றதோ அந்த நீளத்திற்கு அலை நீளம் அப்படின்னு சொல்றாரு மகரிஷி அவர்கள். இப்படி அலைகளை பற்றி அருமையாக இந்த வான்காந்தத்திலே சொல்லப்படுகிறது. அதற்கப்புறம் பஞ்சதன் மாத்திரைகள் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இறைநிலையானது தன்னிருக்க சூழ்ந்து வைத்த ஆற்றலினாலே அது இறை துகளாகி விண்ணாகி பேரணுவாக மாறி இறைநிலையிலே உரசும் பொழுது அங்கே ஏற்படக்கூடிய
விரிவலைகள் விளைவுகள் தான் பஞ்சதன் மாத்திரைகள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது விண்ணிலிருந்து வெளியேறக்கூடிய காந்த ஆற்றலாக உள்ள இறைத்துகள் இருக்கு இல்லையா, அது மீண்டும் தற்சுழற்சி வேகம் குறைஞ்சு போயிட்டு பூஜ்ஜியமாகி சுத்த வெளியோடு அதாவது இறைநிலையை அடையும் போது ஏற்படக்கூடிய ஒரு விளைவுகள் இருக்குது பாருங்க, அந்த விளைவுகளுக்கு தான் பஞ்சதன் மாத்திரைகள் என்று அருட்தந்தையவர்கள் கூறுகிறார்கள். இந்த பஞ்சதன் மாத்திரை என்று சொல்லும்போது அவை என்னென்ன அப்படின்னு சொன்னா அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்று சொல்லப்படுகிறது. இவையே தான் உயிரினங்கள்ல மனமாகவும் மனித இனத்திலே ஆறாவது அறிவாகவும் செயல்படுகின்றது என்பதை அருட்தந்தையவர்கள் நமக்கு கூறுகிறார்கள். அப்ப இந்த அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்று சொல்லக்கூடிய ஐந்தும் மாறக்கூடிய தன்மைகள் இருக்கு பாருங்க. அதாவது இறைநிலையோடு மீண்டும் உரசும் போது ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் விண்களில் உள்ள இறைத்துகள்களில் உள்ள அந்த அத்தனையும் போய் இறைநிலையோடு வேகம் குறைந்து பூஜ்ஜியமாகி அந்த இறைநிலையோடு போய் லயமாகும் போது அங்கே ஏற்படக்கூடிய ஒரு விளைவுகள் தான் பஞ்சதன் மாத்திரைகள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த ஸ்டில்லு போங்க ஐயா. அதுதான் இன்னொரு ஸ்டில் போங்க ஐயா. அடுத்தது போங்க ஐயா. வாழ்க வளமுடன். இப்போ இந்த இறைத்துகள்கள் இயக்கம் எப்படி நடைபெறுகிறது? இது 5 விதமான இயக்கத்தோடு நடைபெறுகிறது என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். நம் வாழ்த்தும் பயணம் என்ற இதுல கூட சப்ஜெக்ட்ல கூட எப்படி வாழ்த்து பிறருக்கு சென்று அடைகிறது, அப்படி ஏற்படக்கூடிய அலையின் நிலை என்ன என்பதை கூறும்போது அது மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், ஊடாடுதல் என்ற வகையிலே நாம் அதனுடைய இயக்கம் ஒரு பொருள் மீது மோதுகிறது, கிளாஷ் ஆகுது. அப்புறம் எப்படி பிரதிபலிக்கிறது, ரிஃப்ளெக்ஷன் ஆகுதுன்னு சொன்னா மோதும் போது உண்டாகும் இயக்கத்தால் அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, வெளியேற்றப்படுகிறது. அது எப்படி சிதறுகிறது, இயங்கிக் கொண்டே இருப்பது இன்னொரு பகுதி வழியாக வெளியே சென்று சிதறுகிறது. அதற்கு ரீஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷி அவர்கள். அது ரீஃப்ராக்ஷன் ஆகும்போது பிறகு என்ன ஆகும், ஊடுருவோம். எப்படி ஊடுருவோம்னா மோதும் வேகத்திலே அப்படியே உட்புகந்து புறமும் சென்று விடுகிறது, புறமும் சென்று பெனட்ரேட் ஆகிறது. இதுதான் ஊடுருவுதல் என்று சொல்லப்படுகிறது. ஊடுருவி இறுதியாக இரண்டுக்கிடையே ஊடாடுதல் என்ற ஒரு நிலையில இன்டராக்ஷன் எங்கிருந்து வந்ததோ அங்கேயே திரும்ப வருதல் தான் இப்படி அலை தத்துவத்தை இறைத்துகள் இயக்கம் நடைபெறும் விதம் மோதி, பிரதிபலித்து, சிதறி, ஊடுருவி ஒன்றனைக்கு ஒன்று இடையே ஊடாடுகிறது என்பதை கிளாஷ், ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன், பெனட்ரேஷன், இன்டராக்ஷன் என்ற நிலையிலே அலையின் தத்துவத்தை அருட்தந்தையவர்கள் கூறுகிறார்கள். அடுத்த ஸ்டில் போங்க ஐயா. அடுத்து போங்க ஐயா. இது இன்னும் காந்தம், மின்சாரம், ரசாயனம் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலிலே விண்களிலிருந்து வெளியேறுகின்ற இறைத்துகளின் விளக்கும் ஆற்றல் தான் காந்தம் அப்படின்னு சொன்னேன். அடுத்தது போங்கய்யா. அப்ப அந்த காந்தம் எப்படி மின்சாரமா மாறுது அப்படின்னு சொன்னா, காந்தத்தில் அதாவது காற்றில ஒலியாகவும் வெப்ப காற்றில் ஒளியாகவும் காந்தம் மாறுகிறது. இதுதான் மின்சார மாற்றம் ஏற்படுகிறது என்று சொல்கிறார்கள். எப்படி ஒரு தொடப்பு குச்சி எடுத்துக்கிட்டு நம்ம இப்படி காத்துல அசைச்சோம்னு சொன்னா காத்தை திணிவுபடுத்தும் போது அது ஒலியாக மாறுகிறது. மீண்டும் அது வெப்பமாகவோ நம்ம இன்னும் காற்றின் திணிவு ஏற அது வெப்பமாக மாற்றப்படுகிறது. இப்படி காந்தத்தினுடைய மாற்றங்கள் ஏற்படும் போது அது மின்சார மாற்றம் ஏற்படுகிறதை அருட்தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். வாழ்க்கணும். அடுத்தது போங்க ஐயா. இப்ப திரவ பொருள்ல எப்படி சுவை எப்படி ஏற்படுகிறது, ரசாயனம் எப்படி ஏற்படுகிறது? ரசாயனம் என்றால் ரசம் என்றால் சுவை, அயனம் என்றால் மாற்றம். அது திரவ பொருள்களை சுவையாகவும் கெட்டி பொருள்களிலே மனமாகவும் காந்தம் சுழன்று மாறும் போது சுவையை மனமும் ரசாயன மாற்றம் என்று கூறுகிறோம். எப்படி மா, பலா, கொய்யா இவற்றில வெவ்வேறு வேறுபாடுகள் கொண்ட இனிப்பு சுவை இருக்கிறது போல இந்த ரசாயன மாற்றம் வெவ்வேறு விண்களின் தொகுப்புக்கு தக்க வகையில மாற்றம் பெறுகிறது என்பதை அருட்தந்தி அவர்கள் தான் இத 3 விதமாக சொல்லியிருக்கிறார்கள். காந்தம், ரசாயன மாற்றம், அப்புறம் 3 விதமான மாற்றங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். சுவை, மனம் என்று கூறுகிறார்கள். இப்படி சுவை, மனம் இவற்றின் ஏற்றத்தாழ்வுக்கு ஏற்ப அமையும் இவை இரண்டும் கலந்துள்ள அலை இயக்கம் தான் ரசாயனம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி மா, பலா, கொய்யா பல்வேறு
வேறுபாடுகள் கொண்ட இனிப்பு சுவையை நாம சுவைக்க முடிகிறது. அதே மாதிரி அலைகள் ஓடும். அடுத்த ஸ்டில் போங்க. மின்சக்தி அது தெரியும். இன்னும் திணிவு ஏற்றும் போது காந்தத்தை தன்னிருக்கு ஆற்றலோடு இருந்த துகள்கள் விலக்கும் ஆற்றலாக மாறி இயக்க ஆற்றலாக, அதாவது டைனமிக் போர்ஸாக மாற்றப்படுகிறது. அழுத்தத்தை கொடுத்து அந்த இயக்கத்தை இன்னும் மேலும் மேலும் இயக்கம் கொடுக்க த டர்பைன் என்று சொல்லக்கூடிய அந்த இயக்க மெக்கானிக் மூலமாக அதை மின்சக்தியாக மாற்றக்கூடிய ஒரு நிலை பாருங்க. அதுக்கு பேரு மின்சக்தி. காந்தத்தின் இந்த தன்மாற்ற நிலையை தான் மின்சக்தி, எலக்ட்ரிசிட்டியாக, டைனமிக் போர்ஸ, காந்தம் தான் டைனமிக் இன்னும் திணிவேற்றப்படும் போது டைனமிக் போர்ஸாக கன்வெர்ட் ஆகுது. அப்படி டைனமிக் போர்ஸாக கன்வெர்ட் ஆகும்போது அதுல இருந்து உற்பத்தி ஆகக்கூடதான் மின்சக்தி என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். வாழ்க்கை தள்ளுங்க ஐயா. அடுத்த ஸ்டேல் போங்க. இப்போ அடுத்ததாக இந்த அலைகள் ஓடுவதில்லை, நிற்பதும் இல்லை, நிலைப்பதும் இல்லை என்று கூறுகிறார்கள். நீங்கள் நிறைய திருமண பில்டிங்ல கல்யாண மண்டபத்துல பார்த்திருக்கோம். சீரியல் செட் பல்பு போட்டிருப்பாங்க. அது எல்லா இடத்துலயும் பிக்சடா தான் இருக்கு அந்த பல்ப்ஸ் எல்லாம். ஆனா நம்ம கண்களுக்கு என்ன தெரியும்? ஓடுற மாதிரி தெரியும். அப்படி ஏன் அப்படி நமக்கு தெரியுதுன்னா, பஞ்சதன் மாத்திரைகளும் மனமும் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு ஓடுறதே கிடையாது. இந்த அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ஓடாது. ஆனால் அந்த இறைநிலையை அனைத்தும் இறைநிலையிலேயே நடந்து கொண்டிருப்பதனால ஒவ்வொரு துகளும் அதன் தன்மைகளுக்கும் மற்றொன்றுக்கும் பிரதிபலித்து அவை பரவி கொண்டிருக்கின்றன. அது தன்மைக்கு தக்க வகையில அது பிரதிபலித்து பரவி கொண்டிருக்கிறது. அது நம் கண்களுக்கு எப்படி தெரியும்னா ஓடுற மாதிரி தெரியும். இதைதான் அலை இப்படி சொல்லப்படுகிறது. பஞ்சதன் மாத்திரைகளும் மனமும் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு ஓடுறது கிடையாது. அனைத்திலும் இறைநிலையே நடைபெறுவதனால ஒவ்வொரு துகளும் அந்த தன்மாற்றத்துக்கு தக்க வகையில அது பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும் என்பதை அலைகள் ஓடவும் ஓடாது, நிலைப்பதும் இல்லை என்பதை கூறுகிறார்கள் மகரிஷி அவர்கள். வாழ்க்கை. அடுத்தது போங்க ஐயா. அதுதான் இது போட்டிருக்காங்க பாருங்க, இந்த ஸ்டில்ஸ். சொல்லுங்க ஐயா. தன்மைகள் மட்டுமே அடுத்தடுத்த துகள்களுக்கு கடத்தப்படுகின்றன. அலைகள் ஓடுவதில்லை. அலைகள் எங்கு பாய்கின்றனவோ அங்கெல்லாம் எந்தெந்த பொருட்களுக்கு தாக்குகிறதோ அவற்றுக்கு எல்லாம் தங்களுடைய தன்மைகளை ஊட்டிக்கொண்டே இருக்கும். பக்கத்து பல்பு அப்படி எரிஞ்சு அணையிறதுதான் அதனுடைய வேலை. ஆனால் பார்வைக்கு அந்த அலை ஓடுற மாதிரி விதவிதமான மெக்கானிசத்துல அந்த எலக்ட்ரிசிட்டியை திணிவுபடுத்தி பண்ணி வச்சிருப்பாங்க. இதுதான் அலைகள் ஓடுவதும் இல்லை, நிற்பதும் இல்லை என்பதை தலைப்பில கூறுகிறார்கள் மகரிஷி அவர்கள். சொல்லுங்க ஐயா. அடுத்தது போங்க. வண்ணங்கள், சுவை, மனம் என்ற ஒரு சப்ஹெட்டிங்ல ஒளி அலைகள் அவை மோதுகின்ற பொருட்களுக்கு ஏற்ப குறிப்பிட்ட வண்ணமாக மாறுகிறது. எந்த ஒரு ஒளி அலையும் ஒரு 2-3 ஒளி அலைகள் ஒண்ணு சேர்ந்ததுன்னு சொன்னா அது கலர். இப்ப எப்படி நம்ம கலர்ஸ்ல கூட 2-3 கலர்ஸ் ஆட் பண்ணோம்னா, இது சாதாரணமா நீங்க ஆரத்தி எடுக்கும் போது தெரியும், வெறும் தண்ணி இருக்கும், அதுல சுண்ணாம்பு போட்டிருப்பாங்க, வேற ஏதோ கொஞ்சம் கலந்தான்னா அது மஞ்சள் போட்டு கலந்தோம்னா அது செம்மையாக சிகப்பாக மாறி விடுகிறது. அது மாதிரி வண்ணங்கள் பல இந்த ஒளி அலைகள் மோதுகின்ற பொருட்களுக்கு ஏற்ப குறிப்பிட்ட வண்ணமாக மாற்றம் பெறுகிறது. அடுத்தது சுவை. சுவையும் சொன்ன நானு, இது நீர் தான் சுவையாக இருக்கிறது. நாக்கின் மீது வெள்ளை கட்டி வைக்கும் போது மட்டுமே இனிப்பு சுவையை உணர முடியும், மற்ற நேரத்துல அதை ஃபீல் பண்ண முடியாது. அடுத்து போங்கய்யா. அதே போலதான் மண் வாசனை மூக்கின் மீது பட்ட பிறகும் அது உணர முடியும். மூக்கு கிட்ட கொண்டு போகும்போது அதனுடைய மலரினுடைய தன்மையை நாம உணர முடியும் என்பதை இந்த ஸ்டில் விளக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். இப்போ இந்த வான்காந்தம் என்று சொல்லக்கூடிய தலைப்புல நாம இதெல்லாம் பார்த்தோம். இப்போ வானியல் பற்றி நாம பார்க்கிறச்ச அதுல என்ன பார்க்க போறோம் என்பதை நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். இந்த இதுல இந்த டாபிக்ல பிரபஞ்சம் தோற்றம் பற்றிய பிற கருத்துகள், கோள்கள் எப்படி எல்லாம் இயங்கும் விதம் என்பதை பற்றியும், இந்த பால்வழி பிரபஞ்சம் என்பதை பற்றியும், உயிரற்ற பொருள்களில் அறிவின் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை பற்றியும், கோள்களுக்கும் உயிரினங்களுக்கும் உள்ள தொடர்பை பற்றியும் நாம இப்ப இந்த வானியல் என்ற தலைப்புல நாம பார்க்க போறோம். அஸ்ட்ரானமி என்பதுதான் வானியல். இந்த பிரபஞ்சத்துல, அதாவது நில உலகை சுற்றிலும் அதற்கு அப்பாலும்
பல வியத்தகு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அந்த நிகழ்ச்சிகளுக்கு பேர் தான் வானியல் என்று பெயர். இந்த பிரபஞ்சத்திற்கும் அத்துணை கோள்களுக்கும் சுற்றிலும் சில பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அந்த நிகழ்ச்சிகளுக்கு பேர் தான் வானியல். அடுத்து போங்க. இந்த பிரபஞ்சம் தோன்றிய பற்றி கருத்துக்கள் என்னென்ன? அடுத்து போங்க. படைப்பு தத்துவம் சொல்லியிருக்காங்க, திடீர் வெடிப்பு தத்துவம் சொல்றாங்க, மாயா தத்துவம் என்று சொல்றாங்க, நிலை தத்துவம் என்று சொல்றாங்க, பரிமாண தத்துவம், பரிணாம தத்துவம் என்றும் இந்த 5 விதமான தத்துவங்கள்ல எது சரியானது என்பதை இப்ப நாம பார்க்க போறோம். படைப்பு தத்துவம் என்று பார்க்கிறச்ச பிரபஞ்ச தோற்றங்கள் அத்தனையும் இறைவனால் படைக்கப்பட்டவை என்ற கருத்து தான் இந்த படைப்பு தத்துவத்தினுடைய ஒரு உட்கருத்து. அப்போ இதை சிந்தித்து பார்க்கும்போது பேராற்றலாக உள்ள தெய்வம் ஏன் ஒன்றை படைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதற்கு என்ன தேவையும் வந்தது என்ற ஒரு கேள்வி எழும்போது, எந்த பொருளை கொண்டு இறைவன் படைத்திருப்பான்? இறைநிலைக்கு அப்பால் எடுத்து படைப்பதற்கு வலுவான ஒரு பொருள் ஏதாவது இருந்ததா என்று கேள்விகள் வரும்போது இதற்கு சரியான விடை கிடைக்காததுனால நம்ப முடியாத இது தத்துவமாக உள்ளது என்று எண்ணி இந்த படைப்பு தத்துவம் தவறு என்பதை சான்றோர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தது திடீர் வெடிப்பு தத்துவம், பிக் பேங் தியரி. கிரியேஷன் தியரி என்பது அது ஒத்துக்கொள்ளக்கூடிய வகையிலே இல்லாதனால அது சரிப்பட்டு வராது, அது தவறு. திடீர் வெடிப்பு தத்துவம் என்பது பிக் பேங் தியரி. இந்த பிக் பேங் தியரி பிரபஞ்சத்தில் மையத்திலே இருந்த ஒரு அடர்த்தியான வெப்பம் மிகுந்து அது 20 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அது வெடித்து சிதறி ஆற்றல் ஒரே இடத்தில் மட்டும் சொல்லுங்கம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்கலீங்க, இப்ப கேக்குதுங்க ஐயா. ஓகேம்மா, கரண்ட் ஆஃப் ஆகி வந்துருச்சுமா. வாழ்க வளமுடன். இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா, பவர் கட் ஆகி மறுபடியும் வந்துச்சு. ஆமா, அந்த பிக் பேங் தியரியில அந்த இது பிரபஞ்சம் மையத்துல அந்த நெருப்பு உண்டாகி அது ஏன் வெடித்தது, அது வெடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் எப்படி ஒரே இடத்துல இருந்துச்சா என்று சிந்திக்கும் போது இதற்கும் விடையில்லை என்ற காரணத்தினாலே இந்த தத்துவமும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே அது இருந்தது என்பதை திடீர் வெடிப்பு தத்துவமும் தவறு என்று உறுதி செய்யப்பட்டது. அடுத்தது போங்க ஐயா. அடுத்தது மாயா தத்துவம், தியரி ஆஃப் மாயா என்று சொல்லுவார்கள். இந்த பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் மாய காட்சிகளாகவே இருந்தது, எதுவுமே உண்மை இல்லை, நிரந்தரமானதில்லை, எல்லாமே மனதை மயக்கும் தன்மைகளே என்ற கருத்தை உடையது இந்த கொள்கை. அதனால இந்த மாய காட்சிகள் அத்தனையுமே நமக்கு ஏற்புடையதாக அமையவில்லை என்று முடிவு செய்து இந்த மாயா தத்துவத்தையும் தவறு என்று முடிவு செய்தனர். அடுத்தது போங்க. அடுத்தது நிலை தத்துவம், தியரி ஆஃப் பர்மனன்ஸ். இந்த நிலை தத்துவத்திலேயே பிரபஞ்சம் நிலையானது, அதாவது நேரத்தை பொறுத்து மாறாமல் உள்ளது, இதற்கு முடிவோ தொடக்கமோ இல்லை, தோற்றங்கள் அனைத்துமே இயற்கையில் அப்படியே உள்ளது என ஏற்படுத்தக்கூடியதாக இல்லை. அதனால இந்த தத்துவமும் ஆராய்ச்சிக்கு ஒத்து வரவில்லை என்பதை உணர்ந்து இந்த தியரி ஆஃப் பர்மனன்ஸ் என்று சொல்லக்கூடிய நிலை தத்துவமும் தவறானது என்று முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. அதற்கு இறுதியாக பரிணாம தத்துவம் என்ற ஒரு தத்துவத்திலே தான் தியரி ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தன்மாற்றம், அதாவது பரிணாமம் என்பது தன்மாற்றம் என்று பிற்காலத்தில் சொல்ல, ஆரம்பத்திலே அருட்தந்தையால பரிணாமம் என்று சொல்லப்பட்டதை பிற்காலத்தில் அதை தன்மாற்றம் என்று மாற்றி அமைத்தார் அருட்தந்தை அவர்கள். இறைநிலை என்னும் சுத்த வெளியே தன் நிலையில் மாற்றம் பெற்றால் அது தன்மாற்றம் எனப்படுகிறது என்பதை, அதாவது தன்னிலையிலேயே அது மாற்றம் பெற்றது. என்னென்ன? விண்ணு, பஞ்சபூதங்கள், கோள்கள், சூரியன், நட்சத்திரம் என பேரியக்க மண்டலமாக தன்மாற்றம் பெற்று அந்த இறைநிலையே வந்திருக்கிறது என்பதையும், வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு,
ஐயா என்றால் சுத்தவெளியை தன்னுடைய சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாலே அது எழுச்சி பெற்று இறுதியாக இந்த பிரபஞ்சம் என்னும் நந்தவனத்திலே பூத்த மலராக மனிதன் வந்திருக்கின்றான் என்ற ஒரு தன்மாற்ற சரித்திரத்தை தான் அருட்தந்தையர்கள் பிரம்ம ஞானம் என்று நமக்கு அருளுகிறார். ஆகவே தன்மாற்றம் சரித்திரம் தான் சரியானது என்று இந்த பிரபஞ்சம் தோற்றம் பற்றிய கருத்துக்களிலே இந்த 5லேயும் இறுதியாக சொன்னப்பட்ட இந்த தன்மாற்ற சரித்திரத்தின் மூலமாக தான் இறைநிலை இப்படி மனிதர்களாக வந்திருக்கிறது என்ற ஒரு சரித்திரத்தை அருட்தந்தை அவர்கள் தெளிவுபடுத்துகிறார். அடுத்தது போங்கய்யா, அடுத்த ஸ்டில் போங்கய்யா. வாழ்க்கை வளமுடன் போங்கய்யா, அடுத்த ஸ்டில் போங்கய்யா. இப்போ கோள்கள் எல்லாம் எப்படி தோன்றியது அப்படின்னு ஒரு சிந்தனைக்கு வரும்போது ஸ்டில் போங்கய்யா. தற்செயல் விரைவு குறைந்த விண்ணை விரைவு அதிகமாக உள்ள மற்றொரு விண் சுழன்று வரும்போது ஒரு ஹைட்ரஜன் என்னும் நீரக அணு உண்டாகிறது. இறைநிலையின் சூழ்ந்தழுத்தத்தால் பல ஹைட்ரஜன்கள் கூடி உருண்டையாகி கோள வடிவில விண்களில் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. இதுவேதான் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானாக அமைகிறது. கோள்களின் தன்மை தோன்றியது இப்படிதான், எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள், நியூட்ரானாக அமைந்து அப்புறம் நெபுலாவாக வருகிறது. அடுத்து நெபுலான்னு சொல்லும் போது ஹைட்ரஜன் பல ஒன்றாக கூடி கூட்டாக உருண்டை வடிவமாக கோள வடிவத்திலே இருக்கக்கூடியதுதான் நெபுலா என்று சொல்கிறார். பாருங்க, இப்ப இத்தனை இறைத்துகள் இருக்குது. அந்த இறைத்துகளுக்கு உள்ளேயும் அந்த இறைவெளியும் சூழ்ந்ததுனாலதான் அது ஒன்றோடு ஒன்று சேராமலையும் தள்ளியும் இது பண்ணியும் நிக்குது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நெபுலா என்று சொல்லப்படுகிறது. ஹைட்ரஜன்கள்ல பல ஒன்று கூடி கூட்டாக ஒரு உருண்டையாகி கோள வடிவத்துல இயங்கிக் கொண்டிருக்கும் போது அது நெபுலா என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது போங்க. இப்ப துல்லிய சமதள சீர்மை என்பது என்ன? ஸ்பெசிபிக் கிராவிட்டி. எந்த பொருளும் சுழற்சி விரைவாக அமைந்து இயங்கும் போது விரைவு குறைந்த கனத்த விண்கள் மையத்தை நோக்கியும் லேசானவை விளிம்பை நோக்கியும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த இயக்க சீர்மையே துல்லிய சமதள சீர்மை என்று சொல்லுவாங்க. ஒரு அன்னக்கூடையில ஒரு முக்காவாசி தண்ணி ஊத்திட்டு ஒரு கை நிறைய மண்ணு அள்ளி அந்த அன்னக்கூடையில போட்டுட்டு சுழட்டி விட்டோம்னு சொன்னா அந்த சிறு சிறு கற்கள் அதெல்லாம் அந்த மைய பகுதியில குவிந்து நிற்கும். தும்பு தூசெல்லாம் அன்னக்கூடை ஓரமா படிஞ்சிருக்கும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, எந்த பொருளும் சுயற்சி இயங்கும் போதும் தற்சுயற்சி விரைவாக அமைந்து இயங்கினால அந்த விரைவு குறிந்த கனத்த விண்கள் மையத்தை நோக்கியும் லேசானவை விளிம்பை நோக்கியும் இயங்குகின்றன. இந்த இயக்க சீர்மைக்கு தான் துல்லிய சமதள சீர்மை அப்படின்னு அருட்தந்தையர்கள் சொல்றார்கள். ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது போங்க. இப்ப கோள்கள் விண்கள் கூட அவை நெருங்கி நடு மையம் போவதால ஏற்படக்கூடிய இறுகிய விண்களால் மண் முதலாக மற்ற உலோகங்கள் உருவாகின்றன. இத்தகைய கூட்டு இயக்கம் தான் ஒரு கோள் என்று சொல்லப்படுகிறது. கோள்கள் எப்படி தோன்றுகிறது என்ற ஒரு கேள்விக்கு விண்கள் கூட அவை நெருங்கி நடுமையம் போகும்போது ஏற்படுகின்ற இறுக்கத்தினால அந்த விண்கள் மண் முதலாக மற்ற உலோகங்கள் 96 மூலகங்கள் என்று சொல்வார்கள். அந்த மூலகங்கள் உருவாகின்றன. இத்தகைய கூட்டு இயக்கத்திற்கு தான் ஒரு கோள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து போங்க. இந்த கோள்கள்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட கோள்கள் சூரியனை சுற்றி இருப்பதால் தான் அவை விலக்கும் ஆற்றலின் காரணத்தினால நீள்வட்ட பாதையில சுழலுது. எல்லா கோள்களும் சுழலும் போது ஒரு நீள்வட்ட பாதையில தான் சுழலும். ஏன் அப்படி சுழலுது அப்படின்னு சொன்னா, அதாவது விலக்கும் ஆற்றலின் காரணத்தினால்தான். அதாவது நிறைய சூரியனை ஒன்றுக்கு மேற்பட்ட கோள்கள் சூரியனை சுற்றி நிறைய இருப்பதனால அது தன்னுடைய விலக்கும் ஆற்றலின் காரணத்தினால எல்லாமே நீள்வட்ட பாதையிலே இயங்குகிறது. அதிக வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் தரக்கூடிய நெபுலாக்கள் அமைப்புகள் தான் நட்சத்திரமாகும். இந்த நெபுலாக்கள் தான் நட்சத்திரமாக கன்வெர்ட் ஆகிறது. ஏனென்றால் அதுல அதிக ஒரு வெப்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த நெபுலாக்கள் தான் நட்சத்திரங்களாக மாறுகின்றன என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தது போங்கய்யா. எரிக்கற்கள் எப்படி தோன்றுகிறது என்று
சொல்லும்போது சூரிய கோள்களிலிருந்து சுழற்சினால் வெளியேறும் மூலகங்கள் பெரிய உருவங்களை வடிவெடுக்கும். இவைகள் எரிக்கற்கள் என்று சொல்வார்கள். இவற்றில வந்து சில பூமியை நோக்கி வரும்போது வெப்பத்தினால பாதிய வழியிலேயே அது எரிந்து விழுந்து விடும் என்று கூறுகிறார்கள். சூரிய கோள்ல இருந்து தற்சுழற்சினால் வெளியேறும் மூலகங்கள் பெரிய பெரிய உருவங்களாக வடிவெடுக்கும். இதற்கு எரிக்கற்கள் என்று பெயர். அந்த மூலகங்களுக்கு பாருங்க, பேரணுக்கள் என்று சொல்லக்கூடிய மூலகங்கள் வந்து சூரியனிலிருந்து வெளியேறும் போது அங்கே அது சிறிய பெரிய உருவங்களாக மாற்றம் பெற்று அவை பூமிக்கு நோக்கி வரும்போது பாதி வழியிலேயே எரிந்து சாம்பலாகி விடுகிறது. அதற்கு ஆங்கிலத்துல மெட்ரோரிட்டைஸ் என்று பெயர். மெட்ரோரிட்டைஸ் என்று சொல்வார்கள், எரிக்கற்கள் என்று சொல்வார்கள். அடுத்து போங்க. இதுதான் அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த பேரணுக்கள் வந்து எரிந்து சாம்பலாகக்கூடிய நிலைமையில மாறக்கூடியது அந்த எரிக்கற்கள் சொல்லப்படுவார்கள். எரிக்கற்கள் உடன் மேலும் மூலகங்கள் கூடி சுழற்சி வேகம் பெற்று சூரியனை விட்டு விலகி சூரியனை சுற்றி இயங்கும் போது துணைக்கோள்கள் என்று ஏற்படுகின்றன. அதே எரிக்கற்கள் தான் துணைக்கோள்களாக மாறுகிறது. இப்ப நம்ம பூமிக்கு பாத்தீங்கன்னா துணைக்கோள் வந்து சந்திரன் இருக்கிறான். அந்த எரிக்கற்கள் தான் இந்த துணைக்கோள்களாக தன்மாற்றம் பெறுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இறுகிய தன்மைக்கு ஏற்ப தூரத்தை அமைத்து வெவ்வேறு பெயர்களுடைய துணைக்கோள்களும் தோன்றுகின்றன. அதனுடைய இருக்கும் ஆற்றலுக்கும் அந்த விளக்கும் ஆற்றலுக்கும் தக்க வகையில தூரத்தை அமைத்து கொண்டு அங்கே வந்து வெவ்வேறு பெயர்களாக அது துணைக்கோள்களாக தன்மாற்றம் அடைகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது போங்க. அடுத்து போங்க. இந்த கோள்கள்ல இருந்து வந்து காந்த அலைகள் எப்படி வருகிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது இந்த காந்த அலைகள் வந்து ஒவ்வொரு விண்துகளிலிருந்து இறைத்துகள் வெளியேறி கொண்டே இருப்பதால் அந்த விண்துகள்களின் கூட்டான கோள்களிலிருந்து காந்த அலைகள் வருகின்றன. அதுல விண்துகள் அந்த கூட்டாக உள்ள விண்களில் அந்த இறை துகள்கள் வெளியேறு வரும்போதுதான் அது கோள்களிலிருந்து வரக்கூடிய காந்த அலைகளாக மாறுகிறது என்பதை முதலே பார்த்தோம். அந்த விண்களிலிருந்து வெளியேறக்கூடிய காந்த ஆற்றல் தான் காந்த அலைகள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து போங்க. இப்படி ஒரு நிறைய வந்து இந்த கோள்களுக்கு இடையே உள்ள தொலைவை அமைத்துக் கொள்கிறது. விண்ணு, காற்று, நெருப்பு, நீர், நிலம் இவை வந்து தன்னுடைய ஆற்றலுக்கு தக்க வகையில அது தொலைவை ஏற்படுத்திக் கொள்கிறது. சூரியன்ல இருந்தக்கூடிய அந்த காந்த களம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, புதன் வந்து சூரியனை சுற்றியும் நவக்கோள்கள் வந்து இருக்கிறது. இந்த நவக்கோள்கள்ல வந்து புதன் வந்து 88 நாட்களுக்கு தன்னைத்தானே ஒரு சுற்று முடித்து கொண்டு 3 கோடி மைல் தொலைவுல சூரியன்ல இருந்து நிற்கிறது. இது பசுமை நிறமான காந்த அலை வீசிக்கொண்டு நம்ம தோளோடு தொடர்புடையது ஜீவன்களில. இப்படி தோளோடு தொடர்புடைய இந்த காந்த அலை கதிர்கள் வந்து பசுமை நிறமான காந்த அலை கதிர்கள் நமக்கு மெய்யறிவு கொடுக்கிறது. இந்த மெய்யறிவுனால நமக்கு வாழ்க்கை வளங்கள் எல்லாம் சீராகும். சூரியனை பற்றி முதல்ல நாம் சொல்லணும்னா 25 நாட்களுக்கு சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது. இதுல வந்து ஆரஞ்சு நிறமான காந்த அலை கதிர்கள் இந்த சூரியன்ல இருந்து வீசுகிறது. நம்மளுடைய ஜீவன்களிலே உயிர்களோடு உள்ள ஒரு எலும்புகளோடு இந்த ஆரஞ்சு நிறமான காந்த அலை கதிர்கள் தொடர்புடையது. இந்த ஆரஞ்சு நிறமான காந்த அலை கதிர்கள் வந்து நமக்கு வாழ்க்கையில் வெற்றி, அறிவு மேன்மை, கல்வி மேன்மை மற்றும் வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அளிக்க வல்லது இந்த ஆரஞ்சு நிறமான காந்த அலை கதிர்கள். அடுத்ததாக சுக்கிரன் என்ற கோள் வந்து 2வது வட்டப்பாதையில சூரியன்ல இருந்து 2வது வட்டப்பாதையில 6 கோடி மைல்களுக்கு அப்பால் சுற்றி வருகிறது. இது தன்னைத்தானே சூரியனை சுற்றி வருவதற்கு 225 நாட்களை எடுத்துக்கொள்கிறது. இந்த சுக்கிரன் 225 நாட்களுக்கு சூரியனை சுற்றி முடித்து கொண்டு வெண்மை நிறமான காந்த அலை கதிர்களை வீசுது. இந்த வெண்மை நிறமான காந்த அலை கதிர்கள் நம்ம உடலில சுக்கிலத்தோடு தொடர்புடையது, அதாவது விந்து நாதம் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிலத்தோடு தொடர்புடையது. இது வந்து நமக்கு உயரிய நட்பு, மன ஓர்மை மற்றும் வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அளிக்க வல்லது இந்த சுக்கிரன். அடுத்தது 3வது வட்ட பாதையில வந்து நம்ம பூமி 9 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியன்ல இருந்து 9 கோடி மைல் தொலைவுல நமது பூமி இயங்கிக் கொண்டிருக்கிறது. நமது பூமிக்கு துணைக்கோளான சந்திரன் 2,30,000 மைல்களுக்கு அப்பால் நமது பூமியை வந்து சுத்திக்கிட்டே வருது. அது 29 நாட்களுக்கு ஒரு முறை பூமியை சுற்றி கொண்டு வெண்மை நிறமான காந்த அலை கதிர்களை வீசிக்கொண்டிருக்கிறது இந்த சந்திரன்.
சந்திரன் வந்து அந்த வெண்மை நிறமான காந்த அலை வீசுது இல்லையா, அந்த அலைக்கதிர்கள் நம் உடலிலே ரத்தத்தோடு தொடர்புடையன. இந்த காந்த அலைக்கதிர்கள் நமக்கு அதிகமாக அதிகமாக நமக்கு ரத்த ஓட்ட சீர்மை ஏற்படுது, அறிவிலே மேன்மை ஏற்படுகிறது, வாழ்க்கையிலே வெற்றி வளங்கள் அனைத்தையும் நமக்கு தருகிறது சந்திரனுடைய வெண்மை நிறமான காந்த அலைக்கதிர்கள். அடுத்ததாக 4வது வட்டப்பாதையில, சூரியன்ல இருந்து 4வது வட்டப்பாதையில 14 கோடி, சுமார் 14 கோடி மைல் தொலைவுல எது இருக்கிறது அப்படின்னு சொன்னா செவ்வாய் என்ற கோள் இருக்கிறது. இந்த செவ்வாயில வந்து செந்நிறமான காந்த அலைக்கதிர்கள் வீசிக்கொண்டிருக்கிறது. இது வந்து 18 மாதங்கள் எடுத்துக்கொள்கிறது சூரியனை சுழன்று வர. சூரியனை ஒரு முறை சுற்று வருவதற்கு 18 மாதம் எடுத்துக்கொள்கிறது. இந்த செவ்வாயிலிருந்து வரக்கூடிய இந்த செந்நிறமான காந்த அலை இருக்குது இல்லையா, நமது உடலிலே எலும்புகள்ல இருக்கக்கூடிய மஜ்ஜையோடு தொடர்புடையன. இது நமக்கு வந்து அச்சமின்மை, விஞ்ஞான அறிவு, மெய்யறிவு மற்றும் வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் நமக்கு அளிக்க வல்லது இந்த செவ்வாயிலிருந்து வரக்கூடிய செந்நிறமான காந்த அலை கதிர்கள். அந்த செந்நிறமான காந்த அலை கதிர்கள் நமக்கு அச்சமின்மை, விஞ்ஞான அறிவு, மெய்யறிவு மற்றும் வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் நமக்கு வழங்குறது. அது மஜ்ஜையோடு தொடர்புடையதுனால நமக்கு அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல குரு வந்து 5வது வட்டப்பாதையில சூரியன்ல இருந்து சுமார் 48 கோடி மைலுக்கு அப்பால வந்து இந்த குருக்கோளானது சூரியனை சுற்றி வருகிறது. இது வந்து 12 ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறது இந்த குரு சூரியனை சுற்றி வருவதற்கு. இந்த பொன்னிறமான காந்த அலைக்கதிர்களை வீசிக்கொண்டு நம் மூளை செல்களோடு தொடர்புடையது இந்த குருக்கோளானது. இப்போ இந்த குருக்கோள் வந்து மூளை செல்களோடு தொடர்பு கொள்ளும் போது அதிக ஆற்றல் நமக்கு கிடைக்கும் போது நமக்கு மெய்யுணர்வு மற்றும் வாழ்க்கை வளங்கள் அத்தனையும் நமக்கு கிடைக்கிறது. அதே போல சனி என்ற கோள் வந்து 6வது வட்ட பாதையில சூரியன்ல இருந்து சுமார் 88 கோடி மைல்களுக்கு அப்பால் அது சுழன்று கொண்டிருக்கிறது. இட் வில் டேக் டைம் 30 இயர்ஸ். அதாவது எவ்வளவு தொலைவுக்கு செல்கிறதோ அதற்கு தக்க வகையிலே சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த நாட்கள் அதிகமாகி கொண்டிருக்கும். 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சனிக்கோளானது சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்கிறது. ஒரு முறை சாம்பல் நிறமான காந்த அலைக்கதிர்கள் அதுல இருந்து வீசும். இந்த சாம்பல் நிறமான காந்த அலைக்கதிர்கள் வந்து நமது உடலில் நரம்புகளோடு தொடர்புடையது. அப்ப நரம்புகளோடு தொடர்பு கொண்டுள்ள சாம்பல் நிறமான காந்த அலைக்கதிர்களால நமக்கு வருகிறது என்றால் ஆயுள் நீளம், பொருள் வளம், மனவளம் மற்றும் வாழ்க்கை வளங்கள் எல்லாத்தையும் இந்த சனிக்கோள்ல இருந்து வரக்கூடிய சாம்பல் நிறமான காந்த அலைக்கதிர்கள் நமக்கு கிடைக்கிறது. இறுதியாக ராகு கேது என்னும் காந்த அலை பாதைகளை பற்றி நாம் சொல்லணும். இது வந்து பிளானட்ஸ் கிடையாது, இது காந்த அலை பாதைகள். அதாவது சூரியன் சுழன்று கொண்டே இருக்கும்போது அதன் மையத்துல வந்து கெட்டிப்பொருள்கள் ஈர்க்கப்பட்டு அங்கே அணுச்சிதைவு ஏற்பட்டு செயலற்று நின்று விடுகின்றன. அதையே பிரம்மம் என்று சொல்லுவாங்க. இது மேலும் மேலும் மிக மிக அங்கே நிற்க முடியாமல் ஒரு கோடு போல் நின்று சுத்தவெளியை நோக்கி சென்ற வண்ணம் இருக்கின்றன. இதற்கு பிளாக் ஹோல்ஸ் அல்லது கரும் புள்ளிகள் என்று, கருந்தொலை என்று சொல்லப்படுகிறது. இதுல இருந்து கருமை நிறமான காந்த அலை கதிர்கள் வீசிக்கொண்டிருக்கின்றன. இந்த சுத்தவெளியிலிருந்து வரக்கூடிய இந்த கருமை, அந்த காந்த ராகு கேது என்னும் காந்த அலை பாதையில இருந்து வரக்கூடிய அந்த கருமை நிறமான காந்த அலை கதிர்கள் வந்து நமக்கு ஓஜஸ் என்ற சுத்த சக்தி இருக்கு இல்லையா, காய்கல்பத்தோடு செய்யக்கூடிய அந்த சுத்த சக்தி அதோடு தொடர்புடையது. இது நமக்கு அதிகமாக நமக்கு மெய் விளக்கம், உடல் நலம் மற்றும் வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் கிடைக்கிறது என்பதை அருட்தந்தையர்கள் பஞ்சபூத நவகிரக தவத்தின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்காரு. இப்போ கோள்கள் வந்து இந்த உயிரினங்களுக்கு எவ்வாறு தொடர்புடையது என்பதை நமக்கு மகரிஷி அவர்கள் தெளிவுபடுத்திருக்கிறார்கள். அதே போல இயக்க ஒழுங்கு பால்வழி அண்டம் பத்தி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அறிவு எப்படி நமக்கு ஜடப்பொருள்களை இயங்குகிறது என்பதை பார்த்துட்டு நாம முடிச்சுக்குவோம். வாழ்க்கை இந்த பால்வழி அண்டம் என்பது கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் அண்டம், கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் ஒன்று சேர்ந்ததுதான் அண்டம் என்று சொல்வார்கள். இதை நட்சத்திர கூட்டம் என்று கூறுவார்கள், கேலக்சி என்று சொல்வார்கள். நமது சூரிய குடும்பத்தின் பெயர் வந்து பால்வழி அண்டம், மில்கி வே கேலக்சி என்று சொல்லுவார்கள். இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லும் போது பல கோடி அண்டங்கள் சேர்ந்ததுதான் பிரபஞ்சம். இறைத்துகள், விண், மூலகம், பஞ்சபூதங்கள், உயிரினங்கள், பால்வழி அண்டத்திற்கு அருகில் இருப்பது ஆண்ட்ரோமேடா அண்டம். நமது பால்வழி அண்டத்துக்கு அருகில் இருப்பது ஆண்ட்ரோமேடா அண்டம். இது வந்து 2.2 ஒளியாண்டு தொலைவிலே இருக்கிறது இந்த ஆண்ட்ரோமேடா என்பதை அருட்தந்தையர்கள் நமக்கு தெளிவாக கூறுகிறார்கள். அந்த ஒளியாண்டு
அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எப்படி கிலோமீட்டர் அதே மாதிரி கடல் தொலைவு அப்படின்னு கடல்ல செல்லக்கூடிய டிஸ்டன்ஸுக்கும் நமது ஏர்த்துல செல்லக்கூடிய டிஸ்டன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதே போல வானத்துல செல்லக்கூடியதற்கு அந்த டிஸ்டன்ஸுக்கு என்ன யூனிட் அப்படின்னு சொன்னா ஒளியாண்டு சொல்லுவாங்க. வானியலில் தூரத்தை ஒளியாண்டு என்று ஒரு ஆண்டில் ஒளி செல்லும் தூரத்திற்கு கணக்கிட்டு ஒளியாண்டு என்று கூறுகிறார்கள். ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகம் ஒளி செல்கிறதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு ஆண்டில 9.5 × 10⁻12 அப்படின்னு சொல்லும் போது அது சேர்ந்ததுதான் ஒளியாண்டு என்று கூறப்படுகிறது. சந்திரன்ல இருந்து ஒளி நமக்கு வரணும்னு சொன்னா, பூமிக்கு வரணும்னு சொன்னா இட் வில் டேக் டைம் 1.2 செகண்ட்ஸ், 1.2 வினாடிகள்ல எடுத்துக்கொள்ளும். அதே மாதிரி சூரியன்ல இருந்து வரணும்னா இட் வில் டேக் டைம் 8 மினிட்ஸ். ஏன்னா சூரியன் நம்ம இடத்துல இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கிறது, 9 கோடி மைல் தொலைவில் இருக்குது. சந்திரன் வெறும் கிட்ட 2,30,000 மைல் தான். அதனால இதற்கு நமக்கு டைம் கம்மியாக எடுத்துக்கொள்கிறது. இறைநிலையின் அடுத்த ஸ்டில் போங்க ஐயா. அடுத்தது போங்க ஐயா. அடுத்தது போங்க. பிரபஞ்சம் சொல்றது யூனிவர்ஸ் அப்படி, கோடிக்கணக்கான அண்டங்கள் ஒன்று சேர்ந்ததுதான் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பால்வெளி அண்டத்திற்கு அடுத்து இருப்பது ஆண்ட்ரோமேடா அண்டம், ஆண்ட்ரோமேடா கேலக்சி. அடுத்து போங்க. இப்படி கோள்கள் இறை துகள்கள் விண்ணாகி, விண்கூட்டாகி, ஹைட்ரஜன் ஆகி, நீரக மூலகங்களாகி கோள்கள் வடிவெடுத்து நெபுலாவாக வந்திருக்கிறது என்று விஞ்ஞானம் சொல்கிறது. அதே மாதிரி மெய்ஞானம் சச்சிதானந்தம், சத்து சித்து அனந்தம், சத்தாகிய உயிர் சித்தாகி விரிந்து அனந்தமாக இருக்கிறது. மெய்ப்பொருள் பஞ்சபூதங்களாகி விலங்குகளாகி இறுதியாக மனிதனாக வந்திருக்கின்றான் என்பதை விளக்குவது மெய்ஞானம். அடுத்து போங்க. இந்த உயிரற்ற பொருள்கள்ல அறிவு எப்படி செயல்படுகிறது என்று பார்க்கும்போது பேட்டன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி, அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு என்ற நிலையில இயங்குகிறது. அடுத்து செல்லுங்க. இப்ப அமைப்புன்னு சொல்லணும்னா ஒரு பொருள் பெரிதாக இருக்கின்ற போதும் சிறிதாக இருக்கும் போதும் அதன் அடிப்படை விண்களின் அமைப்புக்கு ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அதாவது நீளம், அகலம், ஆழம் என்று அலகுகளை கொண்டு அளக்கும் போது அதனுடைய அமைப்பு ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் என்று சொல்கிறார்கள். இப்ப பெரிய ஆலமரம் இருக்கு, அந்த அமைப்பு எப்படி இருக்குதுன்னு சொன்னா அந்த வித்துல இருக்கும்போது அதேதான் அமைப்பு, அந்த அமைப்பாகவே தான் இருக்கும். அதுதான் வித்தியாசம் படாது என்பதை நீள, அகலம், ஆழம் என்ற அலகுகளை கொண்டுதான் அதை அழைக்க முடியும் என்பதை பேட்டன் என்று சொல்கிறார்கள். அடுத்தது போங்க. அதுதான் அடுத்தது பிரிசிஷியன், துல்லியம். ஒரு உருவ அமைப்பில் உள்ளடங்கியுள்ள இறைநிலையின் தன்மை வெளிப்படுத்துவது துல்லியம். இப்போ ஒரு வேப்ப மரம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல எவ்வளவு ஒரு துளிர், சின்ன துளிரா இருந்தாலும் சரி, பெரிய இலையா இருந்தாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய அமைப்பு ஒரே மாதிரியா துல்லியமா இருக்கும். அந்த 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 இது மாறாது. ஒரு உருவாம்பியில உள்ளடங்கி இருக்க குணம் இறைநிலையின் தன்மை அத்தனையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில துல்லியமாக இருக்கும். அது உதாரணம், விதையில் உள்ள அமைப்பின் படிதான் அதன் குணம் இருக்கும். விதை ஒண்ணு போட்டா இந்த விதையை தான் வரும். மாங்கொட்டையை போட்டா மாமரம் தான் வரும், நெல்லு போட்டா நெல்லு தான் வரும். அதனுடைய அமைப்பு அந்த விதைக்குள்ள இருப்பதுதான் அதுக்கு துல்லியம் என்று பெயர். அடுத்தது போங்கய்யா. துல்லியத்துல பாத்தீங்க சொன்னா மயில், அதை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியா இருக்கும். அது யாராலும் கிரியேட் பண்ணவே முடியாது, இறைநிலையால மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். அடுத்தது போங்க. சிறிது மயில் துத்தம் எடுத்துக்கொள்ளுங்கள். சிறிது நாக்கிலே எடுத்து வைத்துக் கொண்டால் அது அரிக்க ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் உள்ளே போச்சுன்னா குமட்டல் வரும். ஒன்றோடு சேர்ந்தால் அங்கு இருக்கக்கூடிய அறிவுக்கு தக்க வகையில அது இயக்கத்திற்கு வந்து விடுகிறது, ஒரு விளைவை தருகிறது. அதுதான் அறிவு என்று இயக்க ஒழுங்கு. இந்த அளப்பரிய ஆற்றல் எல்லாத்திலையும் பூமி மணிக்கு 1000 மைல் வேகத்திலே தன்னைத்தானே சுற்றி கொண்டு நாளொன்றுக்கு சூரியனை சுமார் 16 லட்சம் மைல் வலம் வருகிறது என்றால் அதனுடைய இயக்க ஒழுங்குதான், இறைநிலையினுடைய இயக்க ஒழுங்குதான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அதைதான் இயக்க ஒழுங்கு. அணுக்களிலிருந்து விரைவு மற்றும் சுழற்சி எண்ணிக்கைக்கு ஏற்ப
முறையான வகையிலே மாற்றத்தை எடுத்துக்கொண்டே இருப்பதை தான் இயக்க ஒழுங்கு. அதனுடைய சுழற்சி வகைக்கு ஏற்ற மாதிரி நாம ரோட்ல போயிருந்தா கூட நிறைய ஆக்சிடென்ட், ஒருத்தர் மேல ஒருத்தர் வெஹிக்கிள் ஏத்திடுறாங்க. ஆனால் காலங்காலமாக கோடானு கோடி ஆண்டுகளாக அதன் பாதையிலே இயக்க வைக்குது பாருங்க, அதுக்கு பேரு தான் இயக்க ஒழுங்கு, அறிவு அப்படின்னு சொல்றாங்க. இறைநிலையினுடைய அறிவு. இப்படி இறைநிலையானது அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு என்று ஜடப்பொருள்களில் இயங்குகிறது. அடுத்தது போங்க. பூமியின் தற்சுழற்சி நாளொன்றுக்கு ஒரு சுழற்சி சூரியனை சுற்றி வர 365 நாட்கள் பூமி எடுத்துக்கொள்கிறது. பூமி 23 டிகிரி சாய்வாக சுற்றுகிறது. அதனால்தான் நமக்கு சீசன்ஸ் கிரியேட் ஆகுது. பருவ காலங்கள் தோன்றதனுடைய காரணம் என்னன்னா 23.5 டிகிரி பூமி சாஞ்சிருட்டு அந்த பூமி சூரியனை 365 நாள் சுழன்று வரும்போதுதான் இந்த சீசன்ஸ் எல்லாம் ஏற்படுகிறது. இதன் இயக்கம் எப்பவுமே மாற வழியே கிடையாது. அது எப்பவுமே போயிட்டே இருக்கும். வாழ்க்கை. அடுத்தது போங்க. அடுத்தது போங்க. இது சொல்லியாச்சு. அடுத்தது போங்க. இது சொல்லியாச்சு. அடுத்தது போங்க. போங்க. அடுத்த ஸ்டெடி. வாழ்களும் இரட்டை குழந்தைகள். ஒரு கர்ப்பப்பையில இரு குழந்தைகளுக்கு இரு பக்கமும் ஒரே மாதிரியான ரத்த ஓட்டம் இருக்காது. ஒரே நேரத்துல குழந்தை குழந்தைகளாக இருக்கும்போது கூட அவருடைய குணம் கொஞ்சம் வித்தியாசப்படும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் அழுதா இவர் அழுவார், இவர் சிரிச்சா அவர் சிரிப்பாரு அப்படின்னு. அப்படி கிடையாது. ஆனா மாற்றம் சிறிதாக இருக்கும், அது நமக்கு தெரியாது. வித்தியாசம் ஏற்படும். ஒரே ஒரு நேரத்தில் இரட்டை குழந்தைகள் உருவாவதில்லை. அது ஒரு நிமிஷம் வித்தியாசம் என்றாலும் கூட இந்த கோள்களில் எல்லா கோணங்கள் மாறிவிடும். ஒரு செகண்டுக்கே டிகிரிஸ் மாறிடும். அதனால கண்டிப்பா அதனுடைய தன்மை வித்தியாசமே இருக்கும். ரெட்டை குழந்தையா இருந்தா கூட அது உள்ளார்ந்து ஆழ்ந்து பார்க்கும்போது அவர்கள் ஒரே மாதிரியா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி அவர்கள். ராகு கேது அலை வீச்சால் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படுகிறது. அடுத்தது போங்க. இந்த கிரகணங்கள் ஏன் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது அடுத்தது போங்க. அலை வீச்சால் சூரிய சந்திர கிரகணம் ஏற்படுகிறது என்று சொல்றாங்க அஸ்ட்ரானமிஸ்ட் இதுல. அதனால உடல்ல ரசாயன வேறுபாடு ஏற்படும். உணவு செரிமானம் இருக்காது. அதுல ஏதாவது வித்தியாசம் ஏற்படும். நோய் எதிர்ப்பாற்றல் மாற்றம் உண்டாகும். அதை தவிர்க்கவும் சரி செய்யவும் தான் கிரகண நேரத்துல விரதங்கள் மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு சூரிய கிரகணம் சொன்னா சூரியன், சந்திரன், பூமி ஒரே நேர்கோட்டுல வரும்போது அப்ப ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான் சூரிய கிரகணம். அதே மாதிரி சந்திர கிரகணம் சொல்லும் போது சூரியன் பூமி மையத்திலேயும் சந்திரன் ஒரு பக்கத்திலையும் சூரியன் ஒரு பக்கத்துல இருக்கும்போது அங்கே ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான் சந்திர கிரகணம் என்பது. இந்த சூரிய சந்திர கிரகணத்துல நாம் அந்த பக்தி மார்க்கத்துல கடைபிடிப்பது போல நாம் அந்த நேரத்துல எதுவும் உணவு உட்கொள்வதோ கூடாது அப்படின்னு சொன்னா நமக்கு சில பிரச்சனைகள் உண்டாகுனால்தான் பக்தி மார்க்கத்துல விரத நாட்களாக அனுசரிக்கப்படுகிறது. குளிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 12 ராசிகள் இருக்கிறது. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனசு, மகரம், கும்பம், மீனம். இந்த பிரபஞ்சத்துல 12 ராசி மண்டலங்களாகவும் 27 நட்சத்திர வீடுகளாக பிரித்து கணக்கெடுத்துள்ளார்கள். இந்த நட்சத்திர வீடுகள் ராசி மண்டலங்கள் வரும் காந்த அலை கதிர்கள் நமக்கு ஒத்ததாக நாம மாத்திக்கிறணும். ஏன்னா அப்படி ஒத்ததாக மாற்றும் போதுதான் இந்த கிரக தோஷம், இந்த நட்சத்திரங்களால வரக்கூடிய தொந்தரவு இதெல்லாம் நமக்கு நீங்குவதற்கு ஒரு சிறப்பான ஒரு தவத்தை நமக்கு அருட்தந்தை அவர்கள் அருள் இருக்கிறார் என்றால் உண்மையிலேயே இப்ப ஏற்பட்ட தவம் யாருக்கும் கிடைக்காது. ஏதோ வேற இடத்துல எல்லாம் போயிட்டு தவம் பண்றாங்கன்னா உங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்கோ, இல்ல ஏதாவது ஒரு புள்ளியை நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 9 மைய தவம், பஞ்சபூத நவகிரக தவம், துரியாதீத தவம், நித்யானந்த தவம், பஞ்சேந்திரிய தவம் என்று வெவ்வேறு விதமாக 9 விதமான தவங்களை நமக்கு கொடுத்து அந்த தவங்களால் நமக்கு நிறைய பலன் கிட்டக்கூடிய வகையில நம்ம அருள் தந்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார் என்றால் உண்மையிலேயே அருட்தந்தையை நாம் குருவாக பெற்ற அனைவருமே பாக்கியசாலிகள் என்று சொல்லலாம். ஆகவே இந்த இதோட நாம நிறைவு செய்துக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். வையமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை நலம் காத்தினிதாய், வளரட்டும் மெய்யறிவு, வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே,
உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட என்று கூறி எனக்கு தெரிந்த அளவிலே வான்காந்தம் பற்றியும் வானியல் பற்றியும் அருத்தந்தையின் வழியோடு நின்று எல்லாம் அவன் இயக்கி வைக்க தெரிந்ததை கூறினேன். வாழ்க வளமுடன். நீங்க ஒரு கொஸ்டின் ஆன்சர்ஸ் இதுல உங்களுக்கு என்ன வரும்